வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஊழலுக்கு எதிராக சாட்டையை தூக்கி இருக்கிறார் ராகுல் காந்தி. ஆதர்ஷ் ஊழல் வழக்கில் அந்த விசாரணை கமிஷனுடைய அறிக்கையை காங்கிரஸ் அரசாங்கம் ஏற்க மறுத்தது தவறு என்று தன்னுடைய பார்வையை அதிரடியாக கூறியிருக்கிறார் ராகுல் காந்தி. எப்படி அந்த அவசர சட்டம் தேவையில்லை, அது கிழித்து எறியப்பட வேண்டும் என்று அதிரடியாய் கூறினாரோ அதே பாணியில் இது போன்ற அதிரடி விமர்சனங்கள் இருவேறு பார்வைகளை பெற்றிருக்கின்றன. இது சரிதான், ஆட்சியில் இருந்தாலும் கூட ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய அதனது துணைத் தலைவர் இவ்வாறு ஆட்சியை விமர்சிப்பது இல்ல குறைகளை விமர்சிப்பது எவ்வளவு பெரிய மனப்பக்குவத்தை காட்டுகிறது. இது ஆரோக்கியமான விஷயம்தான், இது ஆரோக்கியமான டிசென்ட் தான் என்ற ஒரு பார்வையும், இது தேர்தல் அரசியல், இது தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு நடத்தக்கூடிய நாடகம் என்று எதிர்க்கட்சிகளால் விமர்சனமும் வைக்கப்படுகிறது. எது சரி, எந்த பார்வை சரி, இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசரிக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். சமீப காலமாக காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஊழலுக்கு எதிராக தீவிரமாக பேசி வருகிறார். ஊழல் ஒரு உயிர்கொல்லி நோய். ஊழல் மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி கொழுக்கிறது. லோக்பால் மசோதாவை கடும் எதிர்ப்புக்கிடையிலும் நிறைவேற்றிவிட்டோம். இனி காங்கிரஸ் ஆட்சி செய்யும் 12 மாநிலங்களிலும் லோக் ஆயுக்தாவை நிறைவேற்ற வேண்டும். ஆதர்ஷ் வீட்டு வசதி ஊழலை மகாராஷ்டிரா காங்கிரஸ் அரசு மூடி மறைக்க கூடாது. குற்றம் செய்தவர்கள் தப்ப முடியாது. ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதற்கு அவசர சட்டமா? நான்சென்ஸ். அடடா, இப்படிப்பட்ட தலைவர் அல்லவா இன்றைய தேவை என்று நினைக்கும் அளவிற்கு ராகுல் காந்தி பேசி வருகிறார். ஆனால் பாஜக தலைவர்கள் ராகுல் காந்தியை பரிகாசிக்கிறார்கள். 2G ஊழல், காமன்வெல்த் ஊழல், நிலக்கரி சுரங்க ஊழல், ஆதர்ஷ் வீட்டு வசதி ஊழல் என அடுக்கடுக்கான ஊழல்களை அரங்கேற்றிய ஆட்சியின் அங்கமாக இருந்து கொண்டு அவற்றை இவ்வளவு நாள் மௌன சாட்சியாக பார்த்து கொண்டிருந்தவர் இன்று இப்படி பேசுவதை எப்படி ஏற்க முடியும்? இது வரப்போகும் தேர்தலுக்கான ஸ்டண்ட், கரைந்து கொண்டிருக்கும் காங்கிரஸை காப்பாற்றும் முயற்சி என்கிறார்கள். ராகுல் காந்தியை பொறுத்தவரை அவர் ஊழல் கரைப்படியாதவர். ஆட்சி அதிகார தலைமை ஏற்காத நிலையில் மற்றவர்கள் செய்த ஊழலுக்கு அவரை எப்படி பொறுப்பாக்க முடியும்? அவர் ஆட்சி தலைமை ஏற்காதவரை அவரை தவறாக மதிப்பிட முடியாது என்பது காங்கிரஸ் வாதம். ஊழல் ஒழிப்பு என்று ராகுல் காந்தி தொடர்ந்து பேசி வருவது உள்ளார்ந்த முனைப்புடன் பேசும் உண்மை பேச்சா அல்லது ஒப்புக்கு சப்பான உதார்விடும் சொல்வீச்சா? இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசரிக்கின்றோம். இதை பற்றி நம்முடைய விவாதிப்பதற்காக தன்னுடைய தேசிய துணைத் தலைவருக்கு ஆதரவாக தமிழக காங்கிரஸ் துணைத் தலைவர் திரு ஞானசேகரன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைகிறார். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த உறுப்பினர் திரு அருணன் அவர்களும் நம்முடைய இணைகிறார். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் திரு ஞானசேகரன் அவர்கள்ட்ட ஆரம்பிக்க போறேன். ராகுல் காந்தி இப்படி பரபரப்பாக பேசியிருக்கிறார். மகாராஷ்டிர காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார். அதை எடுத்திருக்கக்கூடிய முடிவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இப்ப இந்த மாதிரி அவர் பேசியிருக்கக்கூடிய பரபரப்பு பேச்சுக்கள், சமீபத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்திய பேச்சுக்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவை எதிர்த்தோ இல்ல பிரதான எதிர்கட்சிகளை எதிர்த்தோ பேசிய பேச்சுக்கள் அல்ல. சொந்த கட்சிக்கு எதிராக பேசிய பேச்சுக்கள், சொந்த ஆட்சியை விமர்சித்து பேசிய பேச்சுக்கள், இவையெல்லாம் காங்கிரசுக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறது உங்களுடைய துணைத் தலைவருடைய எண்ணமா இல்ல உங்க கட்சியுடைய எண்ணமா? பொதுவாக யார் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடிய நக்கீரன் பரம்பரையில் இருந்து வாதிடக்கூடியவர் தான் ராகுல் காந்தி. தன்னுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள், அமைச்சர்கள் தவறை செய்தாலும் கூட அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. பொதுவாக ஏன் இந்திய நாட்டுடைய பிரதமரே கூட அவர் துணைத் தலைவர் பதவி ஏற்றுக்கிட்டு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இரண்டாவது அவர் பொதுச் செயலாளராக இருக்கும்போது ஊழலை பத்தி பேசக்கூடாது இருக்கும்போது அவர் ஒரு இளைஞர் காங்கிரசுடைய இன்சார்ஜா மட்டும்தான் இருந்தார். அதாவது இளைஞர் காங்கிரசுடைய இன்சார்ஜ் ஊழலை பற்றியோ இல்ல பேசக்கூடாதுன்னு கட்டுப்பாடு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்த பின்னாடிதான் நீங்க ஒரு விமர்சிக்க முடியும். அதுக்கு முன்ன அவருடைய தாயார் முழுக்க முழுக்க அருமையான சோனியா காந்தி அவர்கள் பொறுப்பில் அதிகமாக இருந்து அவர்கள் நடவடிக்கை ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் உடல்நலம் குன்றிக் கொண்டிருந்த காலகட்டத்திலிருந்து முழு பொறுப்பை அவர் கொடுத்த பிறகு இப்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம குற்றப்பின்னணி உள்ளவர்கள், தண்டிக்கப்பட்டவர்கள் அமைச்சர் பதவி தொடர்ந்து நீடிக்க கூடாது என்பதற்கான, அதாவது அந்த அவர்களை காப்பாற்றுவதற்கு சட்டம் வந்த போது அதை கீழே தெரிய வேண்டும், குப்பைக்குள் போடுகின்றெல்லாம் கொஞ்சம் ஆக்ரோஷமாக கோபமாக பேசி அவர்கள் செய்த நிகழ்வெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். நன்மை ஏற்படுத்துதாங்கிறது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்துற விதத்தில், அதாவது நன்மையா
அது அல்லது தீமையா என்பதல்ல, நாட்டிற்கு நல்லது அது சரி அப்படிங்கிறது சரி. நன்மை தீமை அப்படிங்கறத தாண்டி எது சரியோ அதை செய்கிறார் அப்படின்னு. ஆதர்ஷ் முதல்ல பாத்தீங்கன்னா கூட அதாவது இப்போ தேசியவாத காங்கிரசும் அதே போல காங்கிரஸ் கட்சி தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. அதில் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் 3 உறுப்பினர்கள் அதில் ஈடுபட்டிருக்கிறார் என்று அந்த நீதி விசாரணை அறிக்கை சொல்லப்பட்டிருப்பதை இப்பொழுது அமைச்சரவை ஏற்றுக்கொள்ளாததை கண்டித்து, இல்லை மீண்டும் நீங்கள் அதை எடுத்து பரிசீலிக்க வேண்டும் என்று கூட்டத்திலே சொன்னவர் தான் ராகுல் காந்தி. இதிலிருந்து சொல்லி செய்ய வேண்டியது பிரஸ் கான்பரன்ஸ்லயும் சொல்லும் பொழுது இது கட்சிக்கு நல்லது ஏற்படுத்துமா, கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு பாதையில் எடுத்து சொல்லுமா, இல்ல அவ பேர் உருவாக்குமா? உங்களுக்கு இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் 4 அறையிலுக்குள்ள சொன்னா அதுக்கப்புறம் செயல்படுத்துவாங்களோ செயல்படுத்த அமைச்சர் முதலமைச்சர் அதாவது மாநாட்டு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அமைச்சரவை எடுத்த முடிவு, அமைச்சரவை கூட்டித்தான் அதை செய்ய வேண்டும் என்று கூட சொல்லியிருக்கிறார் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர். ஆனால் உடனே இவர் கடிந்து கொண்டு நோ யூ வில் ஹேவ் டு ரீகன்சிடர் இட் என்று உடனடியாக சொல்லி, அதாவது அது பிரஸ் கான்பரன்ஸா உடனுக்குடன் ஒரு தீர்வு காண வேண்டும், நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் நாட்டிற்கு நல்லது எதுவோ அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற கோணத்தில் சொல்வதை நீங்கள் ஏதோ அரசு அதாவது ராகுல் காந்தி ஸ்டண்ட் அடிக்கிறார் இல்ல நடிக்கிறார் தவறான ஒரு வாதம் அவர். ஆகவே உங்களுக்கு அதாவது தீமைகள் நிச்சயமா நாட்டை விட்டு ஒழிய வேண்டும், பொதுவாக ஊழல் மறைய வேண்டும். முதல்கட்ட கருத்தா புரிஞ்சுக்கிறேன். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், அதாவது எது தவறு, இதை இந்த ஒரு ஊழல் விவகாரத்துல அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறுங்கிறதா உங்களுடைய பார்வையும் அதை பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். அதை சொல்றதுக்கு ஒரு பக்குவமும் ஒரு தைரியமும் வேணும் இல்லையா? அதை நீங்க பாராட்டுறதை விட்டுட்டு இது ஒரு ஸ்டண்ட் அது எதுன்னு சொன்னா, எப்பொழுது ஆதர்ஷ் ஊழல் ஆரம்பமானது, எப்பொழுது அவர்கள் எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டார்கள், எப்பொழுது அது நிரூபிக்கப்பட்டது, ஆக எப்போ கேபினட் முடிவு எடுத்தது, அறிக்கையில் தாக்கல் சொல்லி இருக்கட்டும். சரி, ஆதர்ஷ் ஊழலே விடுங்க, ஆதர்ஷ் ஊழலை விடுங்க. அதான் முதல் ஊழலா? 9 ஆண்டு காலம் இந்த நாட்டை இவர்கள் ஆண்டிருக்காங்க. 9 ஆண்டுகள் என்ன ஊழல் கேட்கிறாரு? காங்கிரஸ் செய்த ஊழல். அதாவது நல்ல கதையாக இருக்கிறாங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன், கூட்டணியில் இருக்க ஊழல் செஞ்ச ராகுல் கேட்க மாட்டாரா? ஆக 9 இவர்கள் ஆட்சியில் இருந்தது 9 ஆண்டுகள். இவர்கள் பொதுச் செயலாளராக இதற்கு முன்னால் இருந்தது 8 ஆண்டுகள். இப்பொழுது துணைத் தலைவராக இருப்பது 1 ஆண்டு. பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பது 10 ஆண்டுகள். இவரை விட அதிகாரம் படைத்தவர் யாரும் இல்லை. ஆக இவ்வளவு ஊழல் நடக்கும் பொழுது இதே ராகுல் காந்தி அவர்கள் தட்டி கேட்டிருந்தால் அவர்களின் குரல் உண்மையான குரல் என்று நாங்கள் மதிப்போம். இன்று 2014 தேர்தல் வரும் என்பதனால், இவர்களை மக்கள் கேள்வி கேட்பார்கள் என்பதனால் தேர்தல் ஜுரம் தான் ராகுலுக்கு இந்த ஊழல் ஜுரமாக மாறி இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். இன்னொன்று நான் சொல்றேங்க, இத ராகுல் காந்தி அவர்கள் மத்திய அமைச்சரவை கூடினா அதை எடுத்து பத்திரிகையாளர்களை கிழிச்சு போடுவார். அதே மாதிரி மகாராஷ்டிரா அமைச்சரவையை மதிக்காமல் தனக்கு பெயர் வர வேண்டும் என்று ஊழல் பிரித்து போடுவார். ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், 9 ஆண்டு காலமாக ராகுல் பத்திரிகையாளர்களை சந்தித்த எண்ணிக்கையை விட கடந்த 15 நாட்களில் ராகுல் அதிகமாக பேசியிருக்கிறார். பத்திரிகையாளர்களை சந்தித்தார். மோடி எவ்வளவு, ராகுல் காந்தி சமீபத்தில் நிறைய பிரஸ் கான்பரன்ஸ் கொடுத்திருக்கார். மோடி எத்தனை முறை பத்திரிகையாளர்கள் எதுக்கு சந்திக்கிறார்? சந்திப்பது இப்ப பிரதான பிரச்சனை பத்திரிகையாளர்களை சந்திப்பது அல்ல. ஆனால் நான் எதை சொல்கிறேன், பத்திரிகையாளர்களை சந்தித்து அதற்கான சண்டை அடிக்க ஆரம்பித்திருக்கிறார். இதற்கு முன்னாலே ஏன் அவர் ஒரு பொதுச் செயலாளராகவோ துணைத் தலைவராகவோ செயல்படவில்லை? அதாவது தூங்கிட்டு அங்க விளைக்கிறது அறுக்கிறதுக்கு அறுவாய்க்கு போன மாதிரி தான் செய்யறாரு. இவ்வளவு நாள் இந்த இன்னைக்கே அவர் பேசுறாருன்னு கேக்குறேங்க. 2002 நிகழ்வை பத்தி இன்னைக்கே இவ்வளவு பெரிய ஒரு பிளாக் நரேந்திர மோடி ஏன் இன்னைக்கு எழுதாரு? அன்னைக்கு அதற்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரட்டும், அப்பதான் நம்ம சொன்னா அவங்க நம்புவாங்க. நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு முன்னால் ஒரு பத்திரிகை கிழிச்சு போட்டாருல ஊழலுக்கு எதிரான அந்த இது, அப்போது அதற்கு முன்னால் கோர் கமிட்டியில வச்சுதான் அந்த முடிவு எடுக்கிறாங்க. ராகுல் காந்தி கோர் கமிட்டியில இருக்கிற அப்ப தெரியாதா? நான் என்ன கேட்கிறேன், எல்லாத்தையும் நீங்க மோடி கூட சம்பந்தப்படுத்தினீர்கள் என்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கூட சரியாக செயல்படாதவர் ராகுல் காந்தி. ஆனால் ஒரு முதலமைச்சராக 3 முறை சிறப்பாக செயல்பட்டவர் மோடி.
கொலை பண்ணவரு போல் என்கவுண்டர் பண்ணவர் நல்லவரா எல்லாம் சொல்லிட்டு நான் கேக்குற ஊழல் பண்ண மோடி 2000 பேரை கொலை பண்ணார். 2000 முஸ்லிம்களை கொலை பண்ண மோடி போய் அவர் முதலமைச்சர் ராகுல் காந்தி பொறுப்பே கிடையாது. மோடி 2000 பேரை முஸ்லிம்களை கொலை பண்ணிட்டு அதே மாதிரி பதேரா வச்சு இந்த தருணத்தில் இந்த தருணத்தில் ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டும். இது ஒரு போல் ஸ்ட்ராட்டஜி, இது எலெக்ஷனுக்கான ஸ்டண்ட் என்று ஒரு பக்கம் சொல்ல, இதுல ஒரு கருத்தொற்றுமை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தானே சொல்கிறார். அதுவும் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை தானே சொல்கிறார். இதுல என்ன தவறு இருக்குன்னு இன்னொரு பார்வையும் இருக்கு. ரொம்ப நேரமா திரு அருணன் அவர்கள் பேசல, நிச்சயமா அவர் பேசணும், மன்னிப்புக்கும் கேட்டுக்கிறேன். ஒரு இடைவெளிக்கு பிறகு திரு அருணனுடைய பார்வையும் கேட்க இருக்கின்ற நேர்களாகிய நீங்களும் உங்களுடைய பார்வையை தொடர்ந்து இது சார்ந்து குறுஞ்செய்தி வாயிலாக பதிவு செய்யலாம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சி தொடர்கிறது. ஊழலுக்கு எதிராக ராகுல் காந்தி சாட்டையை சுழட்ட அது அரசியல் ஸ்டண்ட் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க, இது சரியான நடவடிக்கை, இதுல விமர்சனத்துக்கு என்ன இருக்கிறது, இதை ஏன் மாற்றி பார்க்கணும் என்ற ஒரு பார்வையும் ஆளுங்கட்சியால் வைக்கப்படுகிறது. எது சரி, இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் பிரதான கேள்வியாக வைக்கின்றோம். நேர்களாகிய நீங்களும் உங்களுடைய பார்வைகளை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியில் நம்முடைய திரு அருணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு அருணன், பாரதிய ஜனதாவின் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் திரு ஞானசேகரன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். நான் திரு அருணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். அதாவது ராகுல் காந்தியோடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இருவேறு பார்வைகள் வைக்கப்படுது. ஒன்னு, இது சரியான நடவடிக்கை, தவறு என்கிறார். இன்னொன்று, அதாவது ஆட்சிக்கு கிடைக்கக்கூடிய கெட்ட பெயர்ல இருந்து, கட்சிக்கு கிடைக்கக்கூடிய கெட்ட பெயர்ல இருந்து தன்னை வேற்றுமைப்படுத்திக் கொள்கிறார், தன்னை தற்காத்துக் கொள்கிறார், தன்னுடைய இமேஜ தற்காத்துக் கொள்கிறார் அப்படின்னு. நீங்க எதை சரின்னு நினைக்கிறீங்க? திரைப்படம் ஒன்றுல எம்ஜிஆர் குடிச்சிருவார். அவர் எந்த படத்திலையும் குடிக்க மாட்டாரு, அந்த படத்துல குடிச்சிருவார். குடிச்ச உடனே என்ன ஆகும்னா, எம்ஜிஆருடைய மனச்சாட்சி இன்னொரு எம்ஜிஆரா கிளம்பி சத்தியமாக சொல் நீ மனிதன் தானான்னு எம்ஜிஆரே விமர்சனம் பண்ணுவார். எனக்கு அந்த காட்சி தான் இப்ப நினைவுக்கு வருது. காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு பகுதி தான் ஊழல் பண்ணியிருக்காங்க. அதை மறைக்கிறதும் மகாராஷ்டிராவுடைய காங்கிரஸ் முதலமைச்சர். இப்ப ராகுல் காந்தி கிளம்பி நான் இதை ஏற்க முடியாது, அந்த மாதிரி அந்த அறிக்கையை நிராகரித்ததை ஏற்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தடாலடியா உத்தரவு போடுறாரு. இது எனக்கு சினிமா பாணியா தெரியுது. சினிமாவில் வேணா அதே போல ஒருத்தரே இப்படி 2 வேஷம் போட்டு பேசுவது நடிப்பது என்பது எடுபடும், ஆனா அரசியலில் எடுபடாது என்பது என்னுடைய கணிப்பு. கம்யூனிஸ்ட் ஊழலை எதிர்த்தா சொன்னா வேணான்னு நினைக்கிறாங்க. இல்ல அவர் சொல்லிருக்கக்கூடிய வேணாம்னு சொல்லல, நடிப்பாகும். ஆமா நடிப்பு கவனிக்க. இப்ப இல்லவே இல்ல ஆதர்ஸ் வீட்டு வசதி ஊழல் அந்த அறிக்கை கிட்டத்தட்ட 4 முன்னாள் முதலமைச்சர்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க என்று. அப்படின்னா அதுல உள்துறை அமைச்சராகிய சுசில்குமார் ஷிண்டேயும் அதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. இவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஒரு அறிக்கையை மகாராஷ்டிர முதலமைச்சர் அந்த அமைச்சரவை கூடி நிராகரிக்கிறது என்றால் சோனியா காந்திக்கு தெரியாமல் அது நிராகரிக்கப்பட்டிருக்குமா? முதல்ல இப்ப ராகுல் காந்தி இப்படி பேசின உடனே சோனியா காந்தி கிட்ட கேட்கிறாங்க, என்ன இப்படி துணைத் தலைவர் பேசியிருக்காரு, தலைவர்கிட்ட கேட்டா தலைவர் பதில் சொல்லியிருக்காரு, இப்படி முடிவு செய்யப்பட்டிருக்கு, அதை மறுபரிசீலனை செய்யணும், அதுக்கு ஒரு முடிவு எடுக்கப்படும், இப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்படி அர்த்தம் என்னன்னா சோனியா காந்திக்கு தெரிந்துதான் அந்த ஊழல் பற்றி மாற்றப்பட்டால் நல்ல விஷயம் தானே. சோனியா காந்தி இல்ல சோனியா காந்திக்கு தெரியாம அப்படி இல்ல, அப்படி நிகழ்வுகள் எல்லாமே தெரியாத உங்களுக்கு.
மத்திய அரசு தெரியாது. அது தெரியாம நடக்கிறது என்று சொல்வதே தவறு. அது யூகத்தின் அடிப்படையில் இது எனக்கு தெரியாம நடந்து விட்டது என்று சோனியா காந்தி சொல்லல. அது எதிர்மறைவாதம். எப்படி சொல்லிருக்காங்க? எனக்கு அவர் சொல்லிருக்கக்கூடிய ஒரு வாதத்துல அதுல அந்த ஒரு சரிங்க அந்த ரிப்போர்ட்ல வந்து யார் யாரெல்லாம் இன்டைட்டா இருக்காங்க தற்பொழுது உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சுஷில் குமார் சரி நியாயமா இந்த ரிப்போர்ட் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுல் காந்தி அதன் அடிப்படையில் சுஷில் குமார் ஷிண்டேவை பதவி விலக சொன்னாரா அப்படின்னு கேட்கிறேன். பதவி விலக சொல்றதுல இப்ப வந்து அமைச்சரவை இப்ப அந்த கமிட்டியில ரிப்போர்ட்ட அமைச்சரவை கூடி நிராகரிச்சிருக்காங்க. இப்ப அந்த அமைச்சரவை கூடி இப்ப மீண்டும் அதை ரீபிரசன்ட் பண்ணி ராகுலோட நிலைப்பாடு பண்ணிட்டா தென் இமீடியட்லி டெஃபினெட்லி பிகாஸ் ராகுல் காந்தி ஆர் சோனியா காந்தி சுஷில் குமார் ஷிண்டே பதவி விலகுவாரா? சொல்றீங்க உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டே இதன் அடிப்படையில் பதவி விலகுவார் என்ன இருக்கு நமக்கு தெரியாது. இப்போ ராகுல் காந்தி மகாராஷ்டிர மாநில அமைச்சரவை முடிவெடுத்து இன்றைக்கு ஒரு வாரம் 10 நாட்கள் ஆகிவிட்டன. அவ்வளவு ஊடகங்களும் கடுமையாக விமர்சனம் செய்த பிறகுதான் ராகுல் காந்தி இப்படி வந்து பேசுகிறார். இவர் இப்படி பேசியவுடன் சோனியா காந்தி என்ன சொல்றாங்கன்னா முடிவு எடுக்கப்பட்டு விட்டது, இதற்கு ஒரு மறுபரிசீலனை என்ன தவறு? party leader and apart from that there is coalition government is going on there. Coalition government. Now we have to consider Deshiwada Congress also there. Deshiwada Congress க்கு வேற தேசியவாத காங்கிரஸ் வேற நிலைப்பாடு கூட்டணி இருந்தா கூட கூட்டணி அரசுக்கிறாங்கல்ல. அவங்க என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க? அவங்க ஒப்புக்கொண்டு அவங்க கூட்டணி அரசியலை பாருங்க. இதை நிராகரித்ததை ஒப்புக்கொண்ட தேசியவாத காங்கிரஸ் ராகுல் காந்தி இத்தனை நாட்கள் கழித்து பேசிய பிறகு அதுல ஒரு தலைவர் இன்றைக்கு என்ன பேசுறார் என்றால் ராகுல் சொல்வது சரிங்கிறாரு. அவர் ஏன் முதல்ல பேசல? மக்கள் எதிர்ப்பு வந்த பிறகு, ஊடகங்கள் எதிர்த்த பிறகு, எதிர்கட்சிகள் எதிர்த்த பிறகுதான் இவங்க இப்படி கிளம்பி இருக்காங்க. தேர்தலை மனசுல வச்சு ராகுல் காந்தி சொல்றதை ரெண்டு பேருமே சும்மாவே கட்டிட்டு அதை கிண்டல் பண்ணிட்டு என்ன அர்த்தம்? டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், நீங்க காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கிறீங்க, ஆட்சிக்கு எதிராக பேசுறாரு, கட்சிக்கு எதிராக பேசுறாரு, எதிர்கட்சி உறுப்பினர் மாதிரி பேசுறாரு அப்படின்னு. உங்க கட்சியில் அப்படி யாரும் பேசுறது இல்லையா? அதாவது எங்கள் கட்சியில பேசுறதுக்கும் அவங்க கட்சியில பேசுறதுக்கும் முதல்ல நீங்க வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளணும். என்ன வித்தியாசம்? கையில் ராகுல் காந்திக்கு அவ்வளவு அதிகாரமும் இருக்கிறது, அவர் கையில் மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறது. சோனியா காந்தி அவர்களின் மகன் என்பது மட்டுமல்ல, பிரதம அமைச்சர் கூட நான் ராகுல் காந்தி ஏறினால் நான் இறங்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்றார். அப்படி அதிகாரம், ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், அப்படி அதிகாரம் படைத்த ராகுல் இதே அதிகாரத்தை மற்ற நேரங்களில் ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது காண்பித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ஒரே கேள்விதாங்க.
சாதாரண பேசுங்க. One person has to speak at a time. நான் உங்கள்கிட்ட கேட்கறதுதான், அதாவது எல்லாரோடையும் குறுக்கிட்டு அப்புறம் மத்தவங்க பேசுறீங்க, உங்க பாயிண்ட தொடருங்க. கேள்வி இதுதான், அதாவது அவர் ஆட்சிக்கு எங்க கட்சியில இருக்கிறது வேற மாதிரிங்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் கடவுள் போல அவர் தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லக்கூடிய லால் கிருஷ்ண அத்வானி, எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய லால் கிருஷ்ண அத்வானி பப்ளிக்ல நானாஜி, வாஜ்பாய் ஜி, பண்டிட் தீன் தயாள் ஜி, முகர்ஜி போல கட்சி இல்லைன்னு பப்ளிக்கா சொல்றாரு. இதே கடிதத்தை பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வெளியிடுறாரு. அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? அதாவது ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு முடிவு, ஒரு தலைவர் பேசுகிறார். இங்கே எல்லா அதிகாரமும் படைத்து என்ன நிகழ்ச்சியில் பேசுகிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளலாம். அதாவது அது கட்சியில் ஒரு நிகழ்வு நடக்கிறது, அதற்கு ஒரு மாற்று கருத்தை சொல்கிறார், அதற்கு ஒரு மாற்று கருத்து நானும் இல்லைங்க. அத்வானி சொன்னது அவர் உள்ள உணர்வை சொல்லி இருக்கிறார். ராகுல் காந்தி வந்து ஒரு அமைச்சர் இல்ல, ராகுல் காந்தி ஒரு அமைச்சர் இல்ல, ராகுல் காந்தி ஒரு அமைச்சர் அல்ல, அவர் வந்து பார்ட்டி லீடர். பார்ட்டி லீடர் எந்த அளவிற்கு அவர் பயன்படுத்த சொல்ல முடியும். இதற்கு முன்னால் இவர் அதிகாரம் படைத்தவர் தானே, இவர் தன் கட்சியில ஊழல் நடக்கும் போது அது வந்து காமன்வெல்த் ஊழலா இருக்கட்டும், டெல்லி விமான நிலைய ஊழலா இருக்கட்டும், ஊழலாக இருக்கட்டும், இதில் ராகுல் காந்தியோட குரல் எங்காவது ஒலித்ததான் நான் கேட்கிறேன். 2014 என்றால் அதுவும் பத்திரிகையாளர் முன்னாள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. இது வந்து நீதித்துறை கொடுத்த ஒரு அறிக்கை நிராகரிச்சுதான் மீண்டும் பரிசீலிக்கணும்னு சொல்றாருன்னா எந்த கட்டத்தில் தலையணும் அப்பதான் தலையணும். இன்வெஸ்டிகேஷன்ல தலையிட முடியாது. ஏன்னா நீங்க வந்து மோடியை போல, மோடி வந்து ஊழல் பெருச்சாலியா இருந்து 10 வருஷம் அதான் லோக் அதாலத்தே வாங்கிட்டார். அவரு உத்தரகாண்ட்ல லோகாயுக்தா கொண்டு வரதுக்கு என்ன தடை? உத்தரகாண்ட்ல லோகாயுக்தா கொண்டு வரதுக்கு என்ன தடை? யார் உங்களை தடை செஞ்சா? குஜராத் லோகாயுக்தா வந்து அதுக்கான ஜட்ஜை போட்டு உத்தரகாண்ட்ல காங்கிரஸ் ஆளக்கூடிய கொண்டு வர பிரதம வேட்பாளர் மாநிலத்தில் உங்களை ஏன் கொண்டு வரல? யார் தடை செஞ்சா உங்களை? உத்தரகாண்ட்ல லோகாயுக்தா வரத்துக்கு என்ன தடை? பிஜேபி தடை போட்டதா இல்ல எதிர்கட்சிகள் தடை போட்டதா? ஏன் கொண்டு வரல? ஏன் இப்பதான் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்றேன், பிரதம வேட்பாளராக இவர் சொல்லிக் கொண்டிருக்கிற மோடியை 10 ஆண்டுகளுக்கு துணை போறவன் அர்த்தம் பிஜேபி. 9 ஆண்டு காலமாக நாளொரு ஊழலில் மூழ்கி கொண்டிருப்பாங்க. அத்வானிஜி எழுதிய கடிதத்தை நீங்க சொன்னீங்க, அவங்க கட்சி எப்படி இருக்குன்னு. அது ஒரு பொதுவாக அவர் சொல்லியிருக்கார் என்பது மட்டுமல்ல, எடியூரப்பா எந்த அளவுக்கு ஊழலில் சிக்கி இருக்கிறார் என்பது நாட்டுக்கே தெரியும். இவங்களே அவர் மீது நடவடிக்கை என்று வந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக சொன்னாங்க. அவர் வெளியேறினாரு. இப்ப அவரை வந்து சேர்க்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பேச மாட்டா தலையில மோடியை பிரதமராக்காம விட மாட்டேன். எடியூரப்பா ஊழலில் சிக்கி இருக்கக்கூடிய எடியூரப்பா சொல்லுகிறார். அவரை ஜனவரி மாசம் அவரை உங்க கட்சியில சேர்க்க போறதாக சொல்றாங்க. குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யாத நான் என்ன கேட்கிறேன், ஒப்ப பார்த்தாலும் உடனே எடியூரப்பாவை குறிப்பிட்டாங்க. கர்நாடகாவில் எங்களது ஆட்சியை நாங்கள் இழப்போம் என்று தெரிந்திருந்தும் நாங்கள் எடியூரப்பாவை வெளியிட்டோம். ஆனா வீரபத்ர சிங் எதுக்குங்க உங்க கேபினெட்ல நீங்க வெளியே அனுப்பிச்சாங்க? ஊழல் குற்றச்சாட்டுக்காக அவரை வெளியே அனுப்பிவிட்டு பின்பு அவரை முன்னால் நிறுத்தி இவர்தான் எங்கள் முதலமைச்சர் என்று அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு, சேர்க்க மாட்டீங்களா? சேர்க்க மாட்டீங்களா? நிரூபணமான நாங்க சேர்த்துக்கோங்க. கேபினெட்ல இருந்து வெளியே அனுப்பிட்டு
எதற்கு முதலமைச்சராக முன்னிறுத்தினார்கள்? அப்பொழுதுதான் ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்கள் இவங்க முன்னிறுத்துவாங்க. நாங்க எப்பவோ சேர்த்துக்குவோம். அதுக்கு நீங்க சேர்க்க மாட்டீங்களான்னு கேட்கிறேன். அதாவது நான் சேர்க்க மாட்டீங்களான்னு கேட்கிறேன். கேமரா முன்னாடி ஊழலுக்கு நாங்கள் எதிரானவர்கள் என்று உறுதியாக இருக்கிறோம். ஆட்சி நாங்கள் இழந்தோம் சொல்றேன். நீங்க இவ்வளவு ஊழல் பண்ணாதவங்க கேட்டுட்டு நீங்க எதிர்ப்பை பத்தி கேள்வி தவறான கேள்வியா நினைக்கிறேன். நீங்க வீரபத்ரசிங்க வெளியே அனுப்புறீங்களா? சின்னவை வெளியே அனுப்புறீங்களா? நீங்க சொல்லுங்க. இந்த தருணத்துல மன்னிக்கணும் பிளீஸ். இந்த தருணத்துல ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கணும். ராகுல் காந்தி இப்படி பிளீஸ் இந்த தருணத்துல ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கணும். ராகுல் காந்தி இப்படி பேசுவதற்கும் மற்ற கட்சிகளுடைய இந்த ஊழலுக்கு எதிரான நிலைப்பாட்டிற்கும் ஆம் ஆத்மி கட்சி ஊழலுக்கு எதிரான இயக்கம் வலுப்பட்டதுதான் காரணமா? தொடர்ந்து விவாதிப்போம். ஒரு சிறிய இடைவெளிக்கு ஊழலுக்கு எதிரான ராகுலின் பேச்சு பக்குவமா அல்ல அரசியல் ஆதாயத்திற்கா என்பது இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சியின் பிரதான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய திரு அருணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு அருணன், பாரதிய ஜனதாவின் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் திரு ஞானசேகரன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். நான் திரு அருணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். நீங்க பல காரணங்கள் சொல்லலாம். ராகுல் இப்படி தேர்தலுக்காக ஸ்டண்ட் அடிக்கிறார்னு சொல்லலாம். ஆனால் அவர் சொல்லக்கூடிய எந்த விஷயத்துல பொது கருத்துக்கு மாற்று கருத்து இருக்கு. அவர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்ம கேட்பு இருக்கு. ஊழல் ஒழியணும்னா ஆமா, அதே போல இந்த ரிப்போர்ட் ஏற்கப்படும்னா ஆமா. சரியான விஷயத்தை தானே சொல்கிறார். இது நடைமுறைக்கும் வந்தால் முற்காலங்கள்ல இந்த ஆர்டினன்ஸ் பற்றின மாற்று கருத்து இருக்கும் போது அவர் சொன்ன பிறகு அவர் சொன்னது போலவே இது தூக்கி எறியப்பட்டது. நன்மை யார் சொல்லி நடந்தால் என்ன, ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அதாவது இது இப்படி ஒரு தோற்றம் இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, இந்த தோற்றம் என்பது ஒரு பகுதி மக்கள் மத்தியில் கூட இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அது என்னன்னா, இப்ப இந்த அவசர சட்டமே நம்ம பேசியிருக்காது. என்ன நடந்துச்சு? அவசர சட்டத்துக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய கோர் கமிட்டி ஒப்புதல் கொடுத்து, அப்படின்னா சோனியா உட்பட இருந்து கோர் கமிட்டி ஒப்புதல் கொடுத்து அங்கே அமைச்சரவையுடைய ஒப்புதலுக்கு போய் நிக்குது. அப்படி வரக்கூடியது அதெல்லாம் பார்த்து அப்புறமேல் திடீரென்று இவர் அப்படி ஒரு எதிர்வினை ஆற்றுகிறார். பாருங்க, என் ரிசல்ட் நம்ம கேட்கறது இல்ல, நம்ம வெறும் என் ரிசல்ட் மட்டும் பார்க்க முடியாது. அந்த ப்ராசஸ், அந்த செய்முறையும் சேர்த்து தான் நாங்க பார்க்க வேண்டியிருக்கோம். அப்ப ஜனங்களுடைய இதை பாக்குறாரு. ஆஹா, நம்ம தவறான பாதையில போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு முதலே தடுத்து நிறுத்தாம தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்க நல்ல ஒரு வாக்கியம் சொல்றீங்க. என்னுடைய கணிப்பு தவறா கூட இருக்கலாம். கட்சியினுடைய பிம்பத்தை காப்பாற்றுவதை விட ராகுல் காந்தி தன்னுடைய சொந்த பிம்பத்தை காப்பாற்ற முயற்சி செய்கிறார் என்று நான் கணிக்கிறேன். அதனாலதான் அவர் கொஞ்சம் நேரம் அப்படி விட்டு பாக்குறாரு. கடைசியா நிலைமை மோசமான தன்னை மட்டுமாவது அதுல இருந்து பிச்சு எடுத்துக்கிட்டு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் சுத்தமானவர் என்று காண்பிக்க முயற்சி செய்கிறார். கட்சியை விட்டு கொடுத்து, ஆட்சியை விட்டு கொடுத்து, அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் அப்படியே நியாயப்படுத்தி தன்னுடைய இமேஜ் கிளீனாக வைத்துக் கொள்ள விரும்புகிறார். இது ஒரு நல்ல கட்சிக்கு உதாரணமா, ஒரு அழகா என்ன சொல்றேன். இப்ப அருணனுடைய வாதமே கொஞ்சம் கூட அடிப்படை இல்லாத, ஆதாரம் இல்லாத ஒரு வாதம். காரணம் என்னன்னா, அதாவது கருத்து ஜனநாயக நாட்டில் ஒரு நல்ல கருத்தை ஒரு தலைவர் சொல்லுகிறார் சொன்னா அவர் ஒரு பொறுப்புள்ள ஒரு மந்திரி பதவியிலும் இல்லை. அவர் இஸ் நாட் இன் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மினிஸ்ட்ரி கிடையாது. ரெண்டாவது, அவர் 10 வருஷமா நம்முடைய ஆளுங்கட்சியில ஒரு துணைத் தலைவர் தான். ஆளுங்கட்சி துணைத் தலைவராக இருக்கிறார். கட்சியினுடைய பொறுப்பு என்பது வேறு, அதே போல ஒரு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பொறுப்பு என்பது வேறு. ஆனா நான் பேசும்போது நீங்க குறுக்க வராதீங்க, முதல்ல சத்தம் போட்டு ஓஞ்சி போயிருக்கோம். ஆகவே இப்போ இந்த இடத்துல ராகுல் காந்தி ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல திருத்தத்தை, நல்ல ஒரு ஆலோசனையை கொடுத்து இன்னைக்கு அதாவது எவ்வளவுதான் போராடி இருந்தாங்களா கூட அது வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஆனா ராகுல் காந்தி அப்படி சொன்ன பின்னாடி இன்னைக்கு அது வெற்றி பெற்று நாட்டுக்கு நல்லது விளைஞ்சிருக்கா இல்ல ஒண்ணு பார்க்கணும். ரெண்டாவது, இதுக்கு என்ன ஆரோக்கியமான முறையா, அதாவது ஒரு கேபினட் கூடி முடிவெடுத்த விஷயத்த இது குப்பையில போடுங்க, டேர் அண்ட் த்ரோ இட், இது நான்சென்ஸ் சொல்றது. இதே போல அங்கேயும் அந்த மாநில அமைச்சரவை கூடி எடுத்திருக்கக்கூடிய முடிவை அது எனக்கு பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்னு உடனடியாக அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் சரி நாங்க மறுபரிசீலனை செய்யறாங்க. அதாவது ஆட்சியே இல்லைங்கிறீங்க, ஆனா அதற்கெல்லாம் மேலதான் நடந்துக்கிறாரு. அதாவது இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவர் அவரு. ஆகவே இது தவறு என்று அவருடைய தனிப்பட்ட கருத்தாக கேபினட்டோ அமைச்சரவையோ பிரதமரோ எடுத்த முடிவுகள் மாற்றம். அந்த அமைச்சரவை எடுத்த முடிவாக இருந்தாலும் சரி, அல்லது கீழே மாநில கட்சி
அதாவது அவ பேர் அவங்களுக்கு கிரெடிட் தனக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது என்ன கிரெடிட் காரணம் வந்து அதாவது எப்பவுமே வந்து இன்னைக்கு நாட்டுக்கு எது நல்லது என்பதை மட்டுமே பார்க்கக்கூடியதான் ராகுல் காந்தி. ஒவ்வொரு முறையும் தவறான முடிவு அமைச்சரவையாலும் இல்ல ஆட்சியில் இருக்கிறவங்களாலையும் அதை வந்து திருத்தத்தை மட்டும் இவர் செய்யறாரு. அது எப்படி ஒவ்வொரு முறையும் நடக்குது? அதாவது நீங்க கோர் கமிட்டி அருண் சொன்னார். அதாவது சோனியா காந்தி வந்து கோர் கமிட்டி அதாவது கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கோர் கமிட்டியில தான் முடிவு எடுக்கிறார். இரண்டாவது இந்த அதாவது குற்றப்பிரணி உள்ளவர்கள் தண்டிக்கப்பட்டவர்கள் பதவி தொடரக்கூடாது, அவளை காப்பாற்றுவதற்காக அவசர சட்டம் வந்த போது கூட பிஜேபியினுடைய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களே மீட்டிங்கில் கலந்து கொண்டு அவர்களே அதை ஒப்புதல் அளித்தார்கள். ஆனால் அவர்கள் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க, மினிட்ஸ்ல இருக்கு. ஆகவே நான் சொல்றேன், இப்போ அருணன் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி தன்னுடைய இமேஜை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் ஒண்ணுமே இதை தொழிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. காரணம் என்னன்னா அவர் கட்சியினுடைய தலைவர், ஒரு கட்சி அதாவது ஒரு கட்சி வந்து கட்சியினுடைய தலைவர் எங்காவது இப்படிப்பட்ட தவறுகள் ஆட்சியாளர்களா காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய அமைச்சரவையிலோ அல்லது கூட்டணி மந்திரி சபை மாநிலம் நடந்து கொண்டிருக்கிற போது தன்னுடைய நாலேஜுக்கு வந்த போது நிச்சயமாக அதாவது கண்டிக்க வேண்டும் என்பதற்காக கண்டிக்கிறார். ஆக அதை பாராட்ட வேண்டும். அதை விடுத்து அந்த கம்யூனிஸ்டுகளும் பிஜேபிகளோ அவர் சொன்ன நல்லதே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது கோர் கமிட்டியில வச்சுதான் முடிவு எடுக்கிறாங்க. இதே கருத்தை கோர் கமிட்டியில வலுவாக சொல்லி முதலிலேயே அந்த ஆர்டினன்ஸுக்கு மறுப்பு சொன்னா என்ன? அப்படி என்றால் குறுக்கு பேசலாம். நோக்கம் என்ன? நோக்கம் எல்லா பேரும் கெட்ட பேர் வரணும், எனக்கு நல்ல பேர் வரணும். நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஜனநாயக முறைப்படி எங்கள் கட்சி கேள்வி கேட்கிறார்கள் என்று சொல்கிறார் அல்லவா? ராகுலை தவிர அவர்கள் அமைச்சரவை எடுத்த முடிவையும் சோனியா காந்தி எடுத்த முடிவையும் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இதே கேள்வியை கேட்கிறேன். அத்வானியை தவிர இந்த கட்சியில செயல்பாடு சரியில்லை, ராஜ்நாத் சிங்கோட பங்கனிங் சரியில்லைன்னு வேற யாராவது இப்படி ஒரு லெட்டர் எழுதி இருந்தா உங்க கட்சியில நடவடிக்கை தப்பிப்பாங்களா? தயவு செய்து அத்வானியோட விஷயத்தையும் ராகுல் காந்தி அவர் ஆட்சிக்கு இல்ல, அவர் ஆட்சிக்கு அத்வானி உள்ள இருந்து ஒப்புதல் கொடுத்துட்டு வெளியே வந்து சொல்லலப்பா. இவங்க ஒரு முடிவெடுக்கும் பொழுது உள்ளே இருந்து எல்லா அமைச்சர்களுக்கும் கெட்ட பேர் வந்து எல்லாரும் அமைச்சர்களும் அத்வானிக்கு ராகுல் காந்தி மறுக்கிறாரோ அப்படி ராகுலுக்கு உள்ள எல்லா கேள்வி கேட்க வாய்ப்பு இருந்தும் ஏன் வெளில சொல்றாங்க? அத்வானிக்கு பார்லிமெண்ட் போர்டுல தன்னுடைய கருத்துக்களை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தும் அவர் கடிதத்தை தான் பிரஸுக்கு அனுப்பிச்சாரு, ராஜ்நாத் சிங் அனுப்பிச்சாரு, உங்களுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னாரு. ஆனா அங்க டிசென்ட் இருந்தா அது தவறு, உங்க கட்சியில் இருந்தா சரி. தவறு எல்லாம் ஒன்னும் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன், அத்வானி அவர்கள் தனது கருத்துக்களை வெளியே சொல்லி இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது முடிவெடுக்கும் ஒரு தருணத்தில் இருக்கும் ராகுல் காந்தி அவர்கள் உள்ளே அவர்கள் இப்பொழுது அவர்கள் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இப்படி முடிவெடுங்கள் என்று சொன்னால் யார் மறுக்க போகிறார்கள்? அப்படி என்றால் இவர்களின் அமைச்சர்கள் எல்லோரும் ஊழல்வாதிகள், ஊழலுக்கு துணை போக மாட்டார் அர்த்தமா? அமைச்சரவை காவு கொடுத்து விட்டு தனக்கு நல்ல பேர் மோடிக்கு தகுதி கிடையாது. நாட்டை ஆண்டு கொண்டா இருக்கிறார். இந்த தருணத்தில் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கணும். ஆக ஆன்டி இன்கம்பன்சிலிருந்து தன்னை வேறுபடுத்திக் கொள்கிறாரா ராகுல்? இந்த கேள்வி தான் எதிர்கட்சிகள் பிரதானமாக எழுப்ப அருண் அவர்கள்ட்ட அதையும் எழுப்ப இருக்கின்ற ஒரு சிறிய இடைவெளி. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஊழலுக்கு எதிராக கடுமையாக பேசி வருகிறார். ஆதர்ஷ் ஊழல் விவகாரத்தில் இந்த கமிஷனுடைய முடிவை, அதாவது தன்னுடைய ரிப்போர்ட்டை ஏற்காதது
காங்கிரஸ் அரசாங்கம், மகாராஷ்டிரா காங்கிரஸ் அரசாங்கம் ஏற்காத தவறு என்று சொல்லியிருக்கிறார். ஊழலை பற்றி மிக கடுமையாக சாடி இருக்கிறார். ராகுலுடைய இந்த ஊழல் எதிர்ப்பு பக்குவமா, பதற்றமா, தேர்தல் யுக்தியா என்ற கேள்வி எழ இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசி வருகின்றோம். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், திரு ஞானசேகரன் மற்றும் திரு அருணன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் நேர்களாகிய நீங்களும் இது சார்ந்த உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்திருக்கீங்க. மக்கள் கருத்து இதோ. ராகுலுடைய இந்த ஊழல் எதிர்ப்பு பக்குவம் என்று 18% சொல்லியிருக்கிறார்கள். இது பதற்றம் என்று 16%, இல்லை இது தேர்தல் யுக்தி என்று 66% தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு அருணன் கிட்ட போறதுக்கு முன்னாடி திரு ஞானசேகரன் கிட்ட இது பற்றி சுருக்கமா, மக்கள் இது ஒரு தேர்தல் யுக்தியா தான் பார்க்கிறாங்க இந்த பகுதியில, நீங்க மறுக்க போறீங்க இது மக்கள் கருத்து இல்லைன்னு சொல்ல போறீங்க, அப்படிதானே? இல்ல, தேர்தல் அதாவது இதுல நாம் ஒரு நல்ல கருத்தை, இன்றைய ஜனநாயக நாட்டிற்கு தேவையான ஒரு கருத்தை, ஊழலை ஒழிக்க வேண்டும் என்கிற கருத்தை யார் சொன்னாலும் வரவேற்க வேண்டியது. அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும், கட்சி சாராதவர்களாக இருந்தாலும் வரவேற்க வேண்டிய ஒரு கருத்து. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கருத்தை சொல்லி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற ராகுல் காந்தி அவர்களை நிச்சயமாக நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும். சொல்லப்போனால் நம்முடைய அருணன் அவர்கள் சினிமா கதையை சொல்லி ஒளி விளக்கின்ற படத்தில் எம்ஜிஆர் குடித்துவிட்டு வரக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் சத்தியமாக சொல்லி மனிதன் தானா என்று வந்ததை சொன்னார். உண்மையே ராகுல் இந்த அளவுக்கு ஊழலுக்கு எதிர்ப்பாக இவ்வளவு கருத்து சொல்கிற போது சத்தியமாக சொல்லி மனிதன் தானா என்பதை விட ராகுலே நீ தெய்வம் தானா என்று கேட்க வேண்டிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பார்வை. அதை தாண்டி அவர் என்ன சொல்றாரு, கிட்டத்தட்ட அதை செஞ்சுட்டு வராரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லோக்பால் வந்துருச்சு, எங்களுடைய மாநிலங்கள்ல லோகாயுக்தா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டார். தேர்தல் யுக்திக்கும் என்னவோ, ஆனாலும் கூட எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம் தாமதமாகவாது நடக்குது அப்படிங்கும் போது கிரெடிட் கொடுக்கதானே சார்? இல்ல, இப்ப இதை நீங்க பாக்கணும். கோர் கமிட்டியில ராகுல் இல்ல, அவருக்கு ஒன்னும் தெரியாது. பிறகு அவசர சட்டம் வந்த பிறகுதான் அவர் பாவம் அப்புறமேல அப்படி பேசினாருங்கிறாரு. இது யாரும் நம்ப முடியாது. தலைவரும் துணைத் தலைவரும் தினசரி பேசுவாங்க. நிச்சயமாக கோர் கமிட்டியில என்ன வரப்போகுதுன்னு துணைத் தலைவருக்கு தெரியாம இருக்கும்னு சொன்னா யாரும் நம்ப போறதில்லை. தலைவர்கிட்ட சொல்லி இப்படி ஒரு அவசர சட்டம் கூடாது, ஊழல் எதிர்ப்பு தான் நம்முடைய ஒரே நோக்கமா இருக்கணும். ஆக இதெல்லாம் ஒப்புக்கொள்ளாதீங்க தலைவரே. வரலையே, இல்ல அது போடுறதுக்கான முடிவு அந்த கோர் கமிட்டி தானே ஒப்புதல் கொடுத்து அனுப்புது. மன்மோகன் சிங் கோர் கமிட்டியில உட்கார்றாரு, தலைவர் போறாங்க, கட்சியுடைய தலைவர் ஒப்புதல் கொடுக்கறாங்க. ஒப்புதல் கொடுக்காதீங்க அப்படின்னு பிரதமர்கிட்ட சொல்லி அனுப்புங்க என்ன சொல்லி இருந்தால் விஷயம் முடிஞ்சிருக்கும். இப்ப நான் சொல்ல மாட்டேன் இது ஒரு நாடகம் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். அதே போல ஆதர்ஷ் விவகாரத்துல இந்த கமிட்டி ரிப்போர்ட்டை கொடுத்த தலைவரை என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ரிப்போர்ட்டை இந்த அரசாங்கம் ஏற்காது என்று எனக்கு தெரியும் என்று அவர் சொல்றாரு. ஆனால் அவருடைய மாறா செய்ய வச்சிருக்கீங்க. இல்ல நல்லதா கெட்டதா இல்ல, ஏன் அவர் சொல்றாருன்னா இவ்வளவு பேர் சம்பந்தப்பட்டது அவங்க செய்ய மாட்டாங்க, ஏற்க மாட்டாங்கன்னு. அந்த கமிட்டி தலைவருக்கே தெரிந்த விஷயம் ராகுல் காந்திக்கு தெரியாதா? அப்ப அவரை கூப்பிட்டு தம்பி முதலமைச்சர் சொல்லியிருக்கலாம்ல. இப்ப உத்தரவு போடுறவரு ரிப்போர்ட்டை உடனே ஏற்றுக்கொள், இதனால உள்துறை அமைச்சரே பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, ஊழல் ஒழிப்பு தான் என்னுடைய ஒரே லட்சியம். அவர் சொன்னாரே தெய்வம்னு, அந்த மாதிரி உண்மையிலேயே அவர் தெய்வமாக இருந்தால் முதல்ல சொல்லி இருக்க வேண்டியதானுங்க. என்ன பொறுத்தவரை இது குட்டியை விட்டு ஆழம் பார்க்கிற வேலை. முடிஞ்சளவு தள்ளிவிட பார்க்கிறது முடியல. மக்கள் மத்தியிலே எதிர்ப்பு வருகிறது என்றால் உடனே தான் மட்டும் சுத்தமானவர் போல வந்து வேடம் போடுவது, இதைத்தான் ராகுல் செய்து கொண்டிருக்கிறார். ராகுல் எந்த பொறுப்பிலும் இல்ல, கட்சி பொறுப்போடு சரி. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நீங்க சொன்ன கருத்துக்களை மரம் பட்டு போன பின்பு தண்ணி ஊத்த முடியுமா? மரம் பட்டு விட்டது. ஆக ராகுல் இந்த அளவிற்கு ஊழலை எதிர்ப்பார் என்று இதே தீவிரத்தை காண்பித்திருந்தார்கள். 2004 காண்பித்திருந்தால் இந்த நாட்டு மக்களின் பணம் ஊழலாக சுருட்டப்பட்டிருக்காது. ஆக எல்லாத்தையும் செய்ய விட்டுட்டு, எல்லாத்தையும் பார்த்து இருந்து விட்டு, கடைசியில் தேர்தல் நேரத்தில் மக்கள் சரியாக சொன்னதை போல தேர்தல் நேரத்தில் கொடுக்கும் இந்த குரலை 2004 ராகுல் கொடுத்திருப்பாரே. ஆனால் ஆதர்ஷ் வழக்கு கிடையாது, 2G கிடையாது, 3G என்ற அந்த நிலக்கரி கிடையாது, விமான நிலைய வழக்கு கிடையாது. ஆக எந்த ஊழலும் கிடையாது. ஆக பட்டு போன பின்பு இந்த நாட்டில் உள்ள அரசாட்சி என்று ஊழலால் செல்லரித்த பின்பு, பட்டு போன பின்பு இந்த தண்ணி ஊற்றி என்ன பலன்?
நான் தண்ணி ஊற்றுகிறேன் என்று நல்ல பெயரை வாங்கிக் கொள்கிறார்கள். இது நாட்டின் மனத்தை வளர்ப்பதற்கல்ல, தனக்கு பெயர் வாங்கிக் கொள்வதற்கு. இதே தீவிரத்தை ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தவுடன் எனது அமைச்சரவையில் எங்களது காங்கிரஸ் அமைச்சரவையில் யாரும் ஊழல் செய்யக்கூடாது, ஊழல் செய்தால் இந்த ராகுல் காந்தி நாங்கள் மரியாதை கொடுப்போம். எந்த அறிக்கையை ஏற்கனவே இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றாரோ அந்த அறிக்கையில உள்துறை அமைச்சர் இருக்கிறார். ஆக உள்துறை அமைச்சர பதவி விலகணும், அட்லீஸ்ட் தார்மீக அடிப்படையில் பதவி விலகணும் ராகுல் வலியுறுத்துவாரா இல்ல காங்கிரஸ் வலியுறுத்துவாரா? உள்துறை அமைச்சர் பதவி விலகணும். Once that report has been accepted by the cabinet and then it comes to start, definitely because whoever it may be, definitely you will take action. அதாவது பார்ட்டி தலைவர் என்ற முறையில் அறிவுறுத்துவார் நிச்சயமா. ஆகவே குற்றம் யார் செய்தாலும் குற்றம் குற்றமே என்கிற ஒரு அடிப்படையில் தான் அவர் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அதை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ராகுல் காந்தி அது ஒரே ஒரு கேள்வி லைட்டர் நோட் கேட்கிறேன். அதாவது இந்த ராகுல் காந்தி இப்படி வந்து அதிரடியாக பேசுவது நன்மையோ சரியோ தவறோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால வந்து பெரிதும் கஷ்டப்படுவது காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர்களும் தொலைக்காட்சி வாதங்கள்ல வரவங்களும் தானே. போன வாரம் ஏதோ தவறுன்னு பேசுனீங்களோ இன்னைக்கு சரியில்லை பேசலாம். செய்தி தொடர்பாளர்களோ அவசரப்படுறத பத்தி எங்களுக்கு எதுவே கிடையாது. ஆட்சியே போனாலும் கூட பரவாயில்லை, நாட்டில் நடக்க வேண்டும். அதாவது ஆட்சியில் இருக்கிற மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில் இருக்க முறை இல்லைன்னா இல்ல. ஆகவே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிப்பு பாதிக்கப்படுகிறவர்கள் நாங்கள் அல்ல. போன வாரம் வந்து இந்த ஆதர்ஷ் ஊழல்ல வந்து இது அறிக்கையை ஏற்காதது சரியா அப்படின்னா இல்ல இல்ல ஏற்க கூடாதுன்னு பேசிருப்பீங்க. இந்த முறை நீங்க நீதி விசாரணை அறிக்கை வந்ததை அமைச்சரவை கூடி தடுத்ததுனாலதான் இன்னைக்கு இல்ல இட் ஷுட் பி ரீகன்சிடர்ட், அதை முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க ராகுல் காந்தி சொல்றார். அதே மாதிரி குற்றப்பின்னணி உள்ளவர்களுக்கு வேண்டிய பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். இவ்வளவு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய தலைவரை நீங்கள் பாராட்டுவதற்கு பதிலாக நீங்கள் அவரை இப்படியெல்லாம் சாடினீர் என்று சொன்னால் உண்மையிலே இது அரசியலில் ஒரு நாகரிகம் இல்லாமல் நாகரிகமே இல்லாமல் எதிர்கட்சிகள் விமர்சிப்பது நாட்டுக்கு நல்லதல்ல. இவர்கள் 2 பேரும் ஜனநாயகத்தில் உண்மையில் நம்பிக்கையுடையவர்களாக இருந்தால் ராகுலை பாராட்டு. மோடி நைட் வாட்ச்மேன் சொன்னா அது வந்து அநாகரிகம். ராகுல் காந்தி வந்து நான்சென்ஸ் சொல்றாரு, அது நாகரிகமா? குற்றப்பின்னணி உள்ளவர்களே பின்னாடி வந்து அவங்களுடைய தாயாரே கூட அது வந்து நீ இந்த வேகத்தில் இப்படி சொல்லிருக்க கூடாதுன்னு சொல்லிருக்க, அது வேற. இளரத்தம் இப்படி சில நேரங்கள் சொல்லிவிட்டாலும் கூட நீங்க கூட ரொம்ப இளமையா இருக்க, சில நேரத்தில் கோவம் வரும் உங்களுக்கு. ஆனா இல்ல அந்த மாதிரி உங்களுக்கு சில நேரத்தில் குற்றத்தை பார்க்கிற போது சில இளைஞர்களுக்கு கொதிப்பு வரும். அந்த வகையில் அவர்கள் செய்திருக்கலாம் ஒழிய, ஆனால் நல்லதா நாட்டிற்கு உண்மையிலே பயன்படக்கூடியதா என்பதை நீங்க சிந்திக்க வேண்டிய ஒழிய அதை விடுத்து விட்டு அதை ஸ்டண்ட் என்று சொல்லி நீங்கள் இப்படி நாட்டை குட்டிச்சோராக்க வேண்டாம், குழப்பி வேண்டாம். நல்லதை வரவேற்குங்கள். ஒத்துக்கொள்வார்களா? ரொம்ப சுருக்கமா உங்களோட கடைசி கட்டுக்கிறது ரொம்ப சுருக்கமா நேரம் ரொம்ப. அதாவது ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில பல 100 கோடி ரூபாயாக ஊழலுடைய அளவு இருந்தது. ஆனால் மன்மோகன் சிங்கினுடைய இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில பல 1000 கோடி ஊழல்கள் சொல்லப்படுவதெல்லாம் அதுல ஒரு மகத்தான வளர்ச்சியை கண்டதுதான் மன்மோகன் சிங்கினுடைய சாதனை. காப்பாற்றிக் கொள்ள எடுக்கிற வீணான விரயமான ஆட்சிக்கு எதிரான இந்த கெட்ட பேரிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார். இது சரியா, இது தவறு, இது தேர்தல் யுக்தி என்ற ஒரு பார்வையும் சரியான விஷயத்தை தானே ராகுல் காந்தி செய்கிறார். இதை வரவேற்க வேண்டியதுதானே என்பது ஆளுங்கட்சியுடைய பார்வையாகவும் இருக்கிறது. மக்களுடைய பார்வை என்ன? தேர்தலில் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை நிச்சயம் கொடுப்பார்கள், தங்களுடைய பார்வைகளை மக்கள் வெளிப்படுத்துவார்கள். இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஞானசேகரன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் திரு அருணன் மற்றும் பார்த்தினர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன்.